உபதேசம் வாங்கிட்டான். குரு தட்சிணை கொடுக்கணுமேன்னா என்ன பண்ணினான்னா குருடைய தலையை வெட்டினான். அதுதான் குரு தட்சிணையாக அவருக்கு இருந்த 3 தலையை வெட்டிட்டான். நல்ல வேளை நாராயண கவசம் உபதேசம் பண்ணினதுனால அவருடைய 3 தலையும் 3 பட்சியாக போயிடுச்சு. அதன் பிறகு இவரை வதம் பண்ணின பாபம் வந்துடுத்து. அதை 4 பேருக்கு பிரித்து கொடுத்தான், ஸ்திரீகளுக்கு, பூமிக்கு, ஜலத்துக்கு. இதை பார்த்தோன்னே தொஷ்டாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் என்ன பண்ணார், இந்திரனை வதம் பண்ணணும்னு ஒரு ஆபிசார யாகம் பண்ணினார். மந்திரம் சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும். ஆனால் ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் ஒவ்வொரு சமாசம் இருக்குது. இந்திர சத்ரோவி வர்தஸ்வ இந்த மந்திரம் சொல்லும்போது ஸ்வரம் மாறிடுச்சு. ஒரு ஸ்வரத்துக்கு தத்புருட சமாசம் வரும். இந்திரஸ்ய சத்ருகு இந்திர சத்ருகு. ஸ்வரம் மாறிடுச்சுன்னா என்னடா, இந்திரஹா சத்ருகு எஸ்ய சஹா. இந்திரனை கொல்லக்கூடிய புத்திரனுங்கிறதுக்கு பதில் இந்திரனால் கொல்லக்கூடிய புத்திரன். சாதாரண தமிழ் வேதம் திருப்பாவை, இந்த தமிழ் வேதம் சொல்லும்போதே நமக்கு கொஞ்சம் ஸ்வரம் மாறிடுச்சுன்னா தப்பு வந்துடும். என்னடாண்ணா, சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி அப்படி சொல்லலாம். அப்படி சொன்னால் ஒரு அர்த்தம். சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படின்னா அது தப்பாமே தானே. தப்பாமேன்னா அது தப்புன்னு ஆகிடும். அந்த தமிழ் வேதத்திலேயே ஸ்வரம் மாறிடுத்துன்னா அர்த்தம் மாறிவிடுறது. அப்படின்னா இந்த வேதத்தில் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்காக தான் இவா படிக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் வச்சுருக்கா. நான் ஸ்வரம் மாறிடுதுன்னா அர்த்தம் மாறிடும். கடைசியில் இந்திரனால் கொல்லக்கூடிய புத்திரனை எடுத்து அதிலிருந்து ஒரு அசுரன் கிளம்பினான், விருத்ராசுரன். விருத்ராசுரனை பார்த்து தேவர்கள்லாம் பயந்துண்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். பகவான் ததீச்சி மகர்கிட்ட போய் முதுகெலும்பு வாங்கிட்டு வாங்கன்னு விட்டோம். அதை வச்சு நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த தேவர்கள்லாம் அங்கே இந்த ததீச்சி மகர்ஷி ஆசிரமத்துக்கு வந்தால் என்ன வேணும்னா ஒரு சின்ன ஹெல்ப்பு பண்ணணும், கொஞ்சம் ஒரு உபகாரம் பண்ணினா தேவை. என்ன உபகாரம், கொஞ்சம் முதுகெலும்பு மாத்திரம் கொடுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். அவரை பார்த்தா இந்தியாவில் தான் இதுபோல் தியாகிகள்லாம் இருந்திருக்கா பாரத தேசத்தில். அடுத்த வாழ் சௌக்கியத்துக்காக தன் உயிரையே கொடுக்குறார் ததீச்சி. அவரை வதம் பண்ணி, அதனால தான் இவன் பகவானே சொல்லும்பொழுது அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வான்னா, நீ போய் முதுகெலும்பு எடுத்து பண்ணானா இவனை போய் அடித்து கொண்டு வந்துடுவான். அதனால் அவர்கிட்ட போய் கேட்டு முதுகெலும்பை வாங்கிடுவான்னு பகவானே சொல்கிறான். அதன் பிறகு அவருடைய முதுகெலும்பு எடுத்து வஜ்ராயுதம் தயார் பண்ணிட்டு யுத்தத்துக்கு வரான். யுத்தத்துக்கு வந்தா இந்திரனுடைய தேஜஸை பார்த்து எல்லா அசுரர்களும் பயந்துன்னு ஓடுறார்கள். ஓடுறவாளை கூப்பிட்றான் விருத்ராசுரன். நமுஜே புலோமன்னே மயானர்வன் சம்பரமே ஸ்ருணுத்வம் ஜாதஸ்ய மிருத்யுர்த்ருவயேட சர்வதா பிரதிக்ரியா யஸ்ய ந சேஹ கிருப்தா லோகோ யசச்சாத ததோ யதிஹ்யமம் கோ நாம யுக்தம் நவ்ரணீத யுக்தம் மிருத்யும் கோ நாம மிருத்யும் நவ்ரணீத யுக்தம். பிறந்தா சாகணும். ஆனால் சாகிறதுல யார் எந்த வழியில் ஜீவன் வந்ததோ அதே வழியில் யார் யோகத்தினால கபாலம் வெடித்து மோட்சத்துக்கு போகிறாளோ பரிவிராட் யோகயுக்தச்ச துவாவேவ புருஷவ் லோகே சூரிய மண்டல பேதினவுனார். இந்த கபாலம் வழியாக யார் மோட்சத்துக்கு போகிறாளோ அவளுக்கு க்ஷேமம். அப்படி சாகணும். ஒன்று யோகத்தினால இல்லாத போனால் யுத்தத்தில் அடிபட்டு சாகணும். நமக்கு யோகம் வராது, யுத்தத்தில் வாருங்கோ அப்படின்னா எல்லாரையும் கூட்டி யுத்தத்துக்கு வரான். இந்திரனை பார்த்து சொல்கிறான் விருத்ராசுரன், நீ இப்போ எனக்கு பிரார்த்தனை பண்ணக்கூடிய டைம் வந்துடுத்து, நான் பகவானை ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு யுத்த சமயத்துலேயும் பகவானை பிரார்த்தனை பண்ணுறான். அகம் ஹரே தவ பாதை கமூலதாசானுதாசோ பவிதாஸ்மி பூயः மனஸ்மரேத அசுபதேர்குணாம்ஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயः நநாகபிருஷ்டம் ந ச பாரமிஷ்ட்யம் ந சார்வபௌமம் நரசாதிபத்யம் ந யோகசித்தீர புனர்பவம் வா சமஞ்சசாத்வா விரகைய காங்க்ஷே அஜாதபட்சா இவ மாதரம் ககாக ஸ்தன்யம் யதா வத்சதராக க்ஷுதார்த்தாக பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணா மனோரவிந்தாட்சதி திருட்சதே த்வாம் மமோத்தமஸ்லோகஜனேஷு சக்கியம் சம்சாரச்சக்ரே பிரமதஸ்வகர்மபிः त्वन्माययात्मात्मजदारगेहेषु आसक्तचित्तस्य ननाथ भूयात् अहं हरे तव पादैकमूलदासानुदासो भवितास्मि भूयः. பாகவதத்தில் ஞானத்துக்காக 4 ஸ்லோகம், பக்திக்காக 4 ஸ்லோகம். ஞானத்தை சொல்லக்கூடிய 4 ஸ்லோகம் சதுஸ்லோகி பாகவதம். இங்கே பக்திக்காக 4 ஸ்லோகம். ஹரேன்னு பகவானை கூப்பிடுறான். நான் உன்னுடைய பக்தனாக முன்னாடி நிற்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. தாசானு தாசா, இந்த க்யூவில் லாஸ்ட்டில் யார் நிற்கிறாளோ அவளை தான் குருவாயூரப்பன் ஃபஸ்ட்டு பார்க்குறானா.
ஆகையினால் நான் பக்தனுடைய பக்தனாக இருக்கேன். யாராவது பக்தனுடைய சம்பந்தம் இருந்தால் போகிறோம், பகவான் எப்படியாவது கரையேற்றிடுவான். பக்தர்கள் தொட்ட பாத்திரத்தை தொட்டால் கூட போகிறோம், அவள் மேலே பட்ட காற்று பட்டால் கூட போகிறோம். ஒரு பக்தனுடைய வீட்டில் வேலைக்காரனாக இருந்தால் கூட போகிறோம். ஏன்னா அந்த வேலைக்காரன் கூட ராதே கிருஷ்ணா சொல்லிட்டு தான் உள்ளுக்குள்ள வருவான், ராதே கிருஷ்ணா சொல்லிட்டு தான் வெளியிலையும் போவான். அப்படி அவனுக்கு கூட பக்தி வந்துடும். பரமானந்த தாசன் ஒரு பக்தர் இருந்தார். அவர் வல்லபாச்சாரியருடைய வீட்டில் வேலைக்கு இருக்கார். அவர் கதை கேட்க போகிறார் மதுரையில். கதை கேட்க போகும்பொழுது வல்லபாச்சாரியனுடைய கிரகத்தில் கிருஷ்ணனே குழந்தைய அங்கே விளையாடின்னு இருக்கான். அந்த கிருஷ்ணன் சொல்கிறான், நானும் கதைக்கு வரேன்னு. அவர் சொன்னார், இந்த ஒன்றை கதை கழிச்சுமா நீ குறுக்கி நடிக்கும், குதிப்பேன், ஓடுவேன், ஆடுவேன், இருக்கிறவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவேன். நீ ஆகையினால ஒன்றை அழைச்சின்னு போனால் சரியாக வராது, நான் மாத்திரம் போயிட்டு வரேன். கிருஷ்ணன் சொல்கிறான், என் கதை தானே கேட்க போகிறேன், நானும் வரேன். அடம் பண்ணுறான், தும்னு குதிக்கிறான். பார்த்தார், நீ சமத்தா இருந்தால் உன்னை அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லி மெதுவாக கிருஷ்ணனை தூக்கிட்டு கதைக்கு வரா. என்ன ஆச்சரியம், கிருஷ்ணனையும் தூக்கிட்டு கிருஷ்ண கதை கேட்க வரார். அவர் மடியில் அவர் பார்த்தார், இந்த குழந்தைய அழைச்சின்னு வரவாலும் கொஞ்சம் தள்ளி லாஸ்ட்டில் உட்காந்துட்டா தான் சௌகரியம். ஏன்னா நான் அதை குறுக்கி நடிக்கும் ஓடினா கூட கேட்குறவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராதுன்னு இன்னும் கிருஷ்ணனுடைய விஷமம் தான் அவருக்கு தெரியுமே. அதனால் அவனை தூக்கிட்டு லாஸ்ட் சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கார். கதை சொல்லக்கூடியவர் பார்த்தார், நம்ம பிரவச்சனம் பண்ணும்போதே கவனிக்கிறார், கதை கேட்கக்கூடிய ஒருத்தருடைய மடியில் கிருஷ்ணன் உட்காந்துட்டு கதை கேட்கறத பார்க்குறார். ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கிருஷ்ணன் அவரை தொட்டு காமிக்கிறான். அதே அவருக்கு தசமஸ்கந்தம் தானே கதை சொல்கிறார், முக்கால்வாசி அங்கே தசமஸ்கந்தம் தான் சொல்லுவாள். கிருஷ்ணனை தொட்டு காமிக்கிறான், என் கதை தான் சொல்கிறார், அதை பற்றி நான் அப்படி தான் பண்ணினேன்னு அவர் தொட்டு காமிக்கிறான் கிருஷ்ணன். இவர் பார்க்குறார், ஆஹா கதை கேட்கிறவருடைய ஒருத்தருடைய மடியில் கிருஷ்ணன் உட்காந்துட்டு இருக்கானே. அவரும் கதை கேட்டு உடனே கிளம்பிடுறார். ஒரு நாளைக்கு சீக்கிரம் நிறுத்திட்டு அவர்கிட்ட போய் கேட்டார், நான் பிரவச்சனம் பண்ணும்போது உங்கள் மடியில் கிருஷ்ணனை பார்க்குறேனே, ஏன்னா கிருஷ்ணனை பார்த்துட்டு கதை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகையினால இவருக்கு அதிக கதையை சொல்லிட்டு இவர் சொல்கிறார், உங்கள் மடியில் நான் கிருஷ்ணனை பார்த்தேனே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணினேன்? இவர் சொன்னார், நான் ஒரு யோகம் ஜபம் ஒன்றும் பண்ணலை, நான் வல்லபாச்சாரியருடைய கிரகத்தில் வேலைக்காரன் நான், அதனால் என் கூட கிருஷ்ணன் வந்திருக்கான். அவர் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறவனுக்கே கிருஷ்ணன் வருவான்னா அப்போ அவர் எப்பேற்பட்ட மகாத்மாவாக இருப்பார் தெரிஞ்சுட்டு இந்த பிரவச்சனம் பண்ணுறவரும் அவரை வந்து ஆசிரியிச்சார். தாசானுதாசோ பவிதாஸ்மி, பக்தர்களுடைய தாசனாக இருந்தால் போதும், நமக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிடும்.